ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ். கற்றுக்கொள்வோம், கற்றுக் கொடுப்போம். நான் மலேசியாவிலிருந்து உங்கள் சாமி. ஓகே நம்பர்களே, நான் இன்னைக்கு ஒரு சூப்பர் அப்ளிகேஷனோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த மூவி 2ST. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அப்ளிகேஷன் நம்பளே. இந்த அப்ளிகேஷன் அப்படி என்ன விசேஷம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்பளே, நீங்கள் நாங்கள் கொடுக்குற அப்ளிகேஷனை ஃபுல்லாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரேஜில் தான் உங்களுக்கு ஏறி இருக்கும். ஓகேங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஃபோனோட ஸ்டோரேஜில் தான் ஏறி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாகி உங்களுடைய ஃபோனே ஹேங் ஆகும். ஓகேங்களா, அதில் நம்ம அப்ளிகேஷனை நம்ம எப்படி எஸ்டி கார்டுக்கு நம்ம மூவ் பண்ணி எஸ்டி கார்டில் நம்ம எப்படி வைக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது இதை பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாத நண்பர்களுக்கு மட்டும்தான் அது. அவங்க நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க, நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை நான் கொண்டு வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரூட் பண்ண மொபைலுக்கும் வேலை செய்யும், ரூட் பண்ணாத மொபைலுக்கும் நீ வேலை செய்யும். நம்பர்களே, ஒரு அருமையான அப்ளிகேஷன் தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரேஜ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1 ஜிபியாவது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கணும். ஓகேங்களா, ஃப்ரீயாக இருந்தால் தான் நம்மளே உங்களுடைய ஃபோனும் ஹேங் ஆகாது, கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வீடியோக்கு மேலே நாங்கள் லிங்க் கொடுத்துருப்போம். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா நம்பர்களே, ஓகே. இப்போ பாருங்கன்னா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகிற பாருங்க. உள்ள போனோடனே நம்மளே பாருங்க, இப்போ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 அப்ளிகேஷன் இருக்கு. 8 அப்ளிகேஷன் நான் எஸ்டி கார்டுக்கு நான் இன்னும் மூவ் பண்ணல. ஓகேங்களா, நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த அப்ளிகேஷனை நான் மூவ் பண்ணாம வச்சிருக்கேன். இது பாருங்க நம்மளே, இந்த பச்சை கலர்ல இருக்கு பாருங்க, முதல்ல உள்ளது அந்த டிஏ இருக்கு பார்த்தீங்களா. இது பாருங்க 504 எம்பி தான் எனக்கு ஃப்ரீயா, அதாவது எம்பி தான் எனக்கு இருக்குது. மித்தது பார்த்தீங்கன்னா இந்த 3.754 பத்தில இது நான் ஃபுல்லாமே எஸ்டி கார்டுக்கு நான் மூவ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ 8 அப்ளிகேஷனை நான் எப்படி நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஃப்ரீயா ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஓகேங்களா, இந்த 504 எம்பி தான் எனக்கு ஃப்ரீயா இருக்குது. அதாவது ஃபோன் ஸ்டோரேஜில். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 1 ஜிபி இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ பாருங்க, நீங்க இந்த அப்ளிகேஷனை நீங்க எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் பாருங்க இந்த இஎஸ் ஃபைல் இருக்கு, இதை நான் டச் பண்றேன் பாருங்க. இதை நான் டச் பண்ண உடனே பாருங்க, உங்களுக்கு கீழே பாருங்க இந்த மூவி 2ST கார்டு அப்படின்னு இருக்கும். இதை மட்டும் நீங்க டச் பண்ணுவீங்க. பாத்தீங்களா, இந்த மூவி 2ST கார்டு அப்படின்னு இருக்கும். இதை நீங்க டச் பண்ணி விட்டா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்கா எஸ்டி கார்டுக்கு போயிடும் நம்பர்களே. ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு அடுத்து ஒவ்வொரு அப்ளிகேஷனா நீங்க இதே மாதிரி செய்யுங்க. ஓகேங்களா, நீங்க டச் பண்ணி விட்டா மட்டும் போதும். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க எல்லா அப்ளிகேஷனுமே, அதாவது உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஸ்டோரேஜ்ல இருக்குதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி எஸ்டி கார்டில் இருக்குதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியாது நம்பர்களே. நீங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமா ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, பாருங்க, என்னுடைய ஸ்டோரேஜ்ல 504 எம்பி தான் ஃப்ரீயா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதையும் உங்கள்ட்ட காமிச்சிடுறேன். ஓகேங்களா, பாருங்க, நீங்க உங்களுக்கு எத்தனை அப்ளிகேஷன் இருக்கோ அத்தனை அப்ளிகேஷன் நீங்க எல்லாமே நீங்க எஸ்டி கார்டுக்கு நீங்க மாத்திருங்க. எஸ்டி கார்டுனா உங்களுக்கு மெமரி கார்டு நண்பர்களே. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா, நீங்க இதே மாதிரி நீங்க எல்லாமே நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, எனக்கு 504 எம்பி தான் ஃப்ரீயா இருந்துச்சு. இப்போ பாருங்க, எனக்கு 657 657 எம்பி வரைக்கும் எனக்கு ஃப்ரீயா இருக்கு நம்மளே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நீங்க இருக்கிற அப்ளிகேஷன்லாம் எல்லாமே நீங்க எஸ்டி கார்டுக்கு மாத்திருக்கீங்க. ஓகேங்களா, எஸ்டி கார்டுக்கு நீங்க மாத்தினாதான் உங்களுடைய மொபைல் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யும், ஹேங் ஆகாம இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய அதாவது மூவிஸ்
ஏதாவது நீங்கள் படம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதே மாதிரி MP3 சாங்கு அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. அதை எப்படி நம்ம SD கார்டுக்கு மாற்றுறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன்லேயே வந்து பாருங்கள் மை ஃபைல்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் இந்த ஃபைல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இதே மாதிரி சாம்சங்கில் ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து என்னுடைய ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு உள்ளே போகிறேன் பாருங்க. உள்ளே போனோடனே நம்மளே இதில் வந்து பாருங்கள் இமேஜ், ஆடியோ, வீடியோ எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நான் வந்து வீடியோ மட்டும் நம்ம SD கார்டுக்கு எப்படி மாற்றுறது நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த வீடியோ வந்து நான் டச் பண்ணுறேன் பாருங்க. டச் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் கீழே பாருங்க நம்மளே உங்களுக்கு இந்த கத்திரிப்பன் படம் போட்டிருக்கோம். எனக்கு வந்து இப்போ வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் மறைச்சிருக்கு. இந்த கத்திரிப்பன் படம் போட்டு பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணோடனே ஆல் செலக்ட் கொடுங்க. ஓகேங்களா, அந்த ALL இருக்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணோடனே நம்மளே கீழே பாருங்க இந்த எனக்கு வந்து நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறனால மறைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்க இதில் வந்து CUT அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதை நீங்கள் டச் பண்ணுங்க. அதை டச் பண்ண உடனே இதில் பாருங்க உங்களுக்கு வந்து SD கார்டு கேட்கும். ஓகேங்களா, இந்த SD கார்டு கேட்க பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்க. இதை டச் பண்ணுற நம்மளே அதே மாதிரி கீழே வந்து பேஸ்ட் அப்படின்னு கேட்கும், PASTE அப்படின்னு. ஓகேங்களா, நல்லா பார்த்துக்கோங்க, கீழே கேட்குதும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணுங்க, PASTE அப்படின்னு. இதை நீங்கள் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எல்லா இதுவும் உங்களுக்கு வந்து SD கார்டுக்கு மூவ் ஆயிரும். நம்மளே உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ரொம்ப ஃப்ரீ ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா வந்து ஹேங் ஆகிறதுக்கு இதான் பிரச்சனை. ஓகேங்களா, இதான் பிரச்சனை. நம்மளே நீங்கள் அடிக்கடி இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. எந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் SD கார்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணி வச்சிருங்க. அதாவது வந்து SD கார்டு அப்படின்னா மெமரி கார்டு நம்மளே. ஓகேங்களா நம்மளே. ஓகே நம்மளே, இந்த அப்ளிகேஷன் ஒரு அருமையான அப்ளிகேஷன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்க. வீடியோ லென்த் ஆகி போயிடுச்சுன்னு நீங்கள் வந்து பாதியிலே கட் பண்ணி போயிடுறாங்க. கடைசியிலேயே ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதையே நீங்கள் பாருங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணி கண்டிப்பாக எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க நம்மளே. ஏன்னா வந்து தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா, தெரிந்த நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் தெரியாத நண்பர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காண்டி நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ.